வணக்கம். ஹாப்பி ஃபாதர்ஸ் டே. எல்லா பெண் குழந்தைகளுக்கும் அப்பானா ஸ்பெஷல், அப்பானா உசுறு. அதே மாதிரி தான் எனக்கும் அப்பா தான் எல்லாமே. வருடம் ஃபுல்லாகவே எனக்கு ஃபாதர்ஸ் டே அப்படின்னே சொல்லலாம். என்ன பிரியா, மதர்ஸ் டேக்கு தானே இப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் ஹாப்பி ஃபாதர்ஸ் டே தான். சண்டே அப்படின்னாலே எல்லா இல்லத்தரசிகளுக்கும் வேலை பலு ஜாஸ்தியாக இருக்கும். மற்றவங்களாம் ரொம்ப ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. நாம் இன்றைக்கி ஒரு நாள் நல்லா டிசைனாக ரொம்ப ஆரோக்கியமாக செய்து கொடுக்கணும். அதே மாதிரி எல்லோரும் ஜாலியாக உட்காந்து டைனிங் டேபிளில் சாப்பிடணுங்கிறது எனக்கும் ஆசை. இன்றைக்கி அரிசி உளுந்து நினச்சதில் கருப்பு கவுனி அரிசி 4 பங்கு, 1 பங்கு இட்லி அரிசி அண்ட் 1 பங்கு உளுந்து நினச்சி வச்சுருக்கேன். இனிமேல் தான் அரைக்கணும். அதற்கான ப்ராசஸ் அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறமா தான் இந்த வேலையெல்லாம். பொதுவாகவே எனக்கு இந்த ஸ்வீட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். அதுவும் டிசைனாக ட்ரை பண்ணணுன்னா அது சொல்லவே வேண்டாம். என் ஹஸ்பண்ட் இந்த ஆரஞ்சு பர்ஃபியும் இந்த காஜு கட்லியும் வாங்கிட்டு வந்திருக்கார். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். அண்ட் நேற்றுக்கு மத்தியானத்துலேருந்து பயங்கர மழை திருப்பியும் மங்களூரில். அண்ட் கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் தண்ணி நிற்க ஆரம்பிச்சிடுது. ஸோ எல்லோரும் கார் எல்லாத்தையும் கொண்டு மேலே கொஞ்சம் சேஃப்டிக்காக நிறுத்தினோம். பட் வாட்டர் லாகிங்கிறதெல்லாம் 1 மணி நேரத்துக்கு மேலே இல்லைங்க. இங்கே எல்லா தண்ணியும் வடிஞ்சிடுது. காஜு கட்லியை காமிச்சிட்டு சாப்பிடாமல் இருந்தால் முடியுமா? டேஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாமா? சூப்பராக இருக்குல்ல, லுக்கே அப்படைசிங்காக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்தது. அதே மாதிரி இந்த ஆரஞ்சு பர்ஃபியும் செம்மையாக இருந்தது. நேற்றுக்கே 2 சாப்பிட்டேன். அது லுக்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா? வாவ், செம்மையாக இருந்தது. டேஸ்ட்டு புதுமையாகவும் இருந்தது நான் டேஸ்ட் பண்ணது. சண்டே ஸ்பெஷல் சமையல் என்னன்னு பார்த்துக்கலாமா? வாங்க. ஸோ சண்டே தான் அந்த ரைஸ் வச்சு குழம்பு ரசத்தோட காய்கறிகளோட சாப்பிடுவோம். மற்ற நாள்லாம் இந்த சப்பாத்தி, ரோல்ஸு, பாஸ்தா, ஏதாவது இந்த மாதிரி பூரின்னு போயிடுறது. ஸோ ரைஸ் அப்படிங்கிறது இந்த சாட்டர்டே சண்டேஸ் தான். ஸோ இன்றைக்கி நான் பீன்ஸ் பருப்புசிலி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பீட்ரூட்டு பருப்புசிலி. ஏன் பீட்ரூட்டை வேற மாதிரி பண்ணலாமே அப்படின்னா, பருப்புசிலி பண்ணால் தான் இங்கே இருக்கிறவங்களாம் சாப்பிடுவா. அதனால அது பீட்ரூட் பருப்புசிலி. அப்படியே இந்த பக்கம் வந்தேன்னா சின்ன வெங்காயம் போட்ட சூப்பரான சாம்பார். அடுத்து களத்துக்கான பருப்பு, ரசம், தக்காளி ரசம், சூட அன்னம். ஸோ இதுதான் இன்றைய சண்டே ஸ்பெஷல் சமையல். வாங்க சாப்பிடலாம். நட்பு தொடர பிரிம்ஸ் vlog சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு இன்னொரு மினி vlogல நாளைக்கு சந்திக்கிறேன். பை பாய்.